الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها وامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய அன்பு அவனுடைய கருணையால இந்த வருடமும் ரமதானுடைய மாதத்தை அடைஞ்சு அதில் ஒரு பெரும் பகுதியை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரமதானுடைய சிறப்புகள், அதனுடைய மகிமைகள் எல்லாரும் இதை அறிஞ்சிக்கிறோம், எல்லாரும் தெரிஞ்சிக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதம் இது அல்லாஹ்விடத்துல மிகவும் ஒரு சங்கை வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மாதம் ரமதானுடைய மாதம். அந்த அளவு அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை சங்கப்படுத்தி வச்சுக்கிறான். அதே போல கண்ணியமானவர்களே, இந்த ரமதான்ல தான் அல்லாஹ் தஆலா எங்களுடைய புனித தீனுல் இஸ்லாம் இதனுடைய அதிகமான நிகழ்வுகள் அல்லாஹ் தஆலா ரமதான்ல தான் நிகழ்த்தி இருக்கிறான். எங்களுக்கு தெரியும், நாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாள், பத்ருடைய யுத்தம் நடந்த இந்த நாள், இன்றைக்கு எல்லா இடத்திலையும் இந்த நாள் பத்ருடைய நாள் என்று ஞாபகப்படுத்தப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த நாள் இது ஞாபகப்படுத்தணுமா, இது அவ்வளவு முக்கியமா என்று நாங்க கேட்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய யுத்தங்கள், எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு அந்த முஷ்ரிக்குகளோட முஸ்லிம்கள் போராடி இந்த இஸ்லாத்தை மேலோங்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா பல யுத்தங்களை காரணமாக்கி வச்சார். அதில் ஆக பிரதானமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வலகத் நஸரக்குமுல்லாஹ் பிபத்ரின் வஅன்தும் அதில்லா, நீங்க ஒரு சின்ன கூட்டமாக, பலவீனமான கூட்டமாக இருக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல வச்சு உதவி செஞ்சான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் இந்த பத்ருடைய யுத்தமும் ஹுனைனுடைய யுத்தமும் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வே ஞாபகப்படுத்துறான். அது மட்டுமல்ல, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, சூரத்துல் அன்ஃபால். இந்த சூராவுக்கு இன்னொரு பேர் சூரத்து பத்ர். பத்ர் என்ற பெயர்ல ஒரு சூறாவை அல்லாஹ் வச்சுக்கிறான். அந்த பத்ருடைய யுத்தத்துல நடந்த அதிகமான நிகழ்வுகள் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் அன்ஃபால்ல, இந்த சூரத்துல் பத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த சூறால அல்லாஹ் தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, நாங்கெல்லாம் கலிமா சொன்ன முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்துல நாங்க இருக்கிறோம். நாங்களும் இந்த பத்ருடைய தினம் என்றா என்ன, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த பத்ர்ல கலந்து கொண்ட மக்கள் எந்த அளவு கண்ணியமானவர்கள், கிட்டத்தட்ட 300 சஹாபாக்கள், 313 அல்லது 14 பேர். சங்கையானவர்களே, அல்லாஹ் தஆலா எந்த அளவு கண்ணியத்தை கொடுத்தாண்டா, ஹதீஸுல் குத்ஸில சொல்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யஅமலு மா ஷிஅதும் ஃபஇன்னி கஃபர்து லக்கும். அந்த பத்ருடைய சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க வேண்டியதை செய்யுங்க, இதுக்கு பின்னால உங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் உங்களை நான் மன்னிச்சிடுவேன், என்ன செஞ்சாலும் சரி. எனக்கு தெரியும், சுருக்கமாக இதை எடுத்து காட்டுறதுக்கு ஒரு சம்பவம் எழுதுறாங்க. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நீண்ட சரித்திரம், சுருக்கமா சொல்றேன், இந்த பத்ரிகளுடைய அந்தஸ்தை நாங்க விளங்குறது. இந்த சஹாபி என்ன செஞ்சாரு, ஒரு பெண்மணிட்ட மதீனால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் பண்ணின ஒரு மஷூராவை, ஒரு ஆலோசனைய ஒரு பெண்மணி மூலமாக 99-30 கார் ஒன்று டிஸ்டர்ப் ஆகி தான் கொஞ்சம் அதை எடுத்துருங்க.
அப்ப இந்த சஹாபி என்ன செஞ்சாரு, ஒரு ரகசியத்தை, தன்னுடைய கூட்டத்துடைய ரகசியத்தை அந்த மக்காவுக்கு எழுதி அனுப்புறாரு. எனக்கு தெரியும் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாவம் இது, கூட்டத்துடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறது, மஷூரா வெளிப்படுத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் அறிவிச்சுட்டாங்க. 2 சஹாபி, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அனுப்புறாங்க. இந்த இடத்துல ஒரு பெண்மணிக்கிறா, அவட்ட ஒரு கடித துண்டு இருக்குது, அதை எடுத்து வாங்க. இந்த 2 பேரும் போறாங்க, அந்த பெண்மணியை சந்திக்கிறாங்க. அந்த பெண்மணி கேட்கிறாங்க, உனக்கிட்ட ஒரு கடிதம் இருக்குதா? அந்த பெண்மணி மறுக்கிறா. இந்த 2 பேருடைய ஈமான் எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உனக்கிட்ட கட்டாயம் இருக்கும், நீ தா, அல்லது நாங்க எடுப்போம். அந்த பெண்மணி அப்படியே அவட தலையில முடிச்சு எடுத்து கொடுக்கிறா. அதுல இந்த ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த சஹாபி, இவரு அந்த மக்கால் இருக்கக்கூடிய மக்கா வாசிகளுக்கு தூது அனுப்புகிறாரு. இப்படிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அங்க யுத்தத்துக்கு வர போறாங்க, நீங்க கவனமாகிறீங்க. இந்த கடிதத்தை எடுத்து படிச்சோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி செஞ்சீங்க? சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் முனாஃபிக் இல்ல, நான் காஃபிர் இல்ல, நான் கெட்டவன் இல்ல, என்னுடைய கூட்டம், என்னுடைய சொந்தக்காராக்கள் அங்க இருக்கிறாங்க, நீங்க போய் அவங்களோட யுத்தம் செஞ்சா அவங்க பாதிக்கப்படுவாங்க என்ற கவலையில தான் நான் செஞ்சேன் என்று சொன்ன நேரம் எனக்கு தெரியும் பக்கத்துல உமர் ரலியல்லாஹு இருப்பாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தானி அத்ரிபு உன்கஹான் ஆதல் முனாஃபிக், இந்த நயவஞ்சகனுடைய கழுத்தை நான் வெற்றேன், யா ரசூலல்லாஹ் விடுங்க. அப்பதான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே நீங்க என்ன சொல்றீங்க, யாரை பார்த்து பேசுறீங்க நீங்க? இவர் யாரு தெரியுமா? இவர் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் இவர் ஒரு பத்ர் சஹாபி, இவர் பத்ர்ல கலந்து கொண்டிருக்கிறாரு. அந்த 300,000 சஹாபாக்கள் கலந்து கொண்ட நேரம் அந்த பத்ர்ல கலந்து கொண்டவர், இவர் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இவரை பார்த்து நீங்க அப்படி சொல்லக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எச்சரிக்கிறாங்க. தங்கியானவர்களே, கண்ணியமானவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும், அந்த அளவு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா அந்த பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அப்ப அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கட்டம் தான் பத்ருடைய கட்டம். எனக்கு தெரியும் இதனுடைய ஆரம்பம், இது எப்படி உருவாகிச்சது, இது எங்க நடந்துச்சு, இதெல்லாம் பேச போனா நாள் கணக்குல பேச வேண்டிய பாடம். ஒரு நாள்ல, ஒரு ஹவர்ல, அரை ஹவர்ல பயான்ல சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ சரித்திரங்கள். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் ஸாயிசுல் குப்ரான தந்த கிதாபுல பத்ர்ல நடந்த முஅஜிஸாக்கள், பத்ர்ல நடந்த அற்புதங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ருடைய யுத்தத்தில் நடந்த அற்புதங்கள்னு சொல்லி எத்தனையோ பக்கத்து கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க. அதுல நடந்த அற்புதங்கள் என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு பகுதியாக இந்த பத்ருடைய யுத்தங்களை விரிவாக பேசியிருக்கிறாங்க. சுருக்கமா சொன்னா எனக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருக்கிற நேரம் மக்கால் இருந்து அபூ சுஃபியானுடைய ஒரு படை ஷாமுக்கு ஆவறதுக்கு போறாங்க. சிரியா இருக்கக்கூடிய பகுதி ஷாமுக்கு போறோம்னா அந்த காலத்துல மதீனா ஓரத்தாலதான் போவோம், மதீனாவை தாண்டி மதீனா ஓரத்தால தான் போவாங்க. இப்படி போன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கேள்விப்படுகிறது, இந்த மக்காவுடைய படை, மக்காவுடைய ஒரு கூட்டம், வியாபார கூட்டம் ஷாமுக்கு போயிருக்குது. எனவே திரும்பி வரும் பொழுது அவங்கள மறைச்சு அவங்களோட பொருட்களை நாங்க எடுப்போம். இது ஏன் எடுக்கிறாங்க? அபகரிக்கிறது இல்ல. மக்கால இருந்து ஹிஜ்ரத் வரும்போது அந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகள் எல்லா பொருட்களையும், முஸ்லிம்களுடைய எல்லா பொருட்களையும் எடுத்து வெறும் கையோட தான் அனுப்பினாங்க, வெறும் கையோட தான் அனுப்பினாங்க. இப்ப அவங்கள்ட்ட சொத்துல முக்காவாசி இந்த ஹிஜ்ரத் வந்த சஹாபாக்கள் சொத்து தான். அதனால அதை திருப்பி எடுக்கணும் என்றும் இன்னும் ஒரு சில காரணங்களுக்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட மஷூரா பண்ணினாங்க, நாங்க இந்த கூட்டத்தை தடுப்போம். ஆனா இவங்க பேசி முடியல, அந்த கூட்டம் போயிட்டு திரும்பி வார நேரம் அவங்களுக்கு ஏதோ அடிப்படையில விளங்கி இருக்குது, இப்ப முஸ்லிம்கள் எங்களை தடுக்க போறாங்க. சில கிதாபுகள் எழுதுறாங்க, திரும்பி வரும்போது அந்த ஒட்டகத்துடைய மலத்தில் இருந்த ஒரு விட்ட ஒரு ஈச்சம்பழ விதை, இதை பார்த்து அந்த மக்கத்து முஷ்ரிக்கள் விளங்கி கொள்றாங்க, இது மதீனத்து பேரீச்சம்பழம், இது மதீனா வாசிகளுடைய ஒட்டகம் இங்க வந்திருக்குது,
சஹாபாக்கள் ஒட்டகம் இங்க வந்திருக்குது, அவங்க உளவு பார்க்க வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆபத்து எங்களுக்கு நடக்க போகுது, ஏதோ ஒரு மசூரா நடந்து கொண்டிருக்குது, எனவே நாங்க விழிப்பா இருப்போம் சொல்லி உடனடியாக அபூ சுஃபியான் அந்த மக்காவுக்கு செய்தி அனுப்பி மக்காவிலிருந்து 1000 பேர் கொண்ட ஒரு படை இப்ப இந்த சஹாபாக்களை தாக்குறதுக்கு மதீனாவை நோக்கி வராங்க. கண்ணியமானவர்களே, சின்ன ஒரு விஷயம் செய்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட முடிவெடுத்ததுதான் பெரிய நிர்பந்தமாயிட்டது. இவங்களை போய் தடுக்காவிட்டால் அவர்கள் மதீனாக்குல வந்து முழு முஸ்லிம்களை தாக்கிடுவாங்க. இவங்களை தடுக்காட்டி பெரிய ஒரு யுத்தமாக மாறி முழு முஸ்லிம்களும் அடிவாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சு மஷூரா பண்றாங்க. தங்கியானவர்களே, பத்ருடைய வெற்றிக்கு நிறைய காரணங்கள், அது ஒரு அடிப்படை காரணம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டத்திலையும் சஹாபாக்களோட ஆலோசனை செஞ்சாங்க. கூட இருக்கிறவங்களோட மஷூரா பண்றது, ஆலோசனை செய்யறது. நாங்க வியாபாரம் செய்யறோம், நாங்க வீட்டுல குடும்பத்தோடு இருக்கிறோம், நாங்க எந்த மஸ்ஜிதில் இருக்கிறோம், எங்கிருந்தாலும் ஆக முக்கியமான ஒரு அமல் இந்த அவங்களோட நாங்க ஒரு தனி முடிவுல செயல்படாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை வச்சு அப்படியே ஒரு ஆலோசனை பண்ணி மஷூரா பண்ணி எங்களுக்கு ஒரு முன்மாதிரி எடுத்து காட்டுறாங்க. இணையமானவர்களே, சங்கையானவர்களே, இப்ப மக்கள் இந்த வாரவங்க ஆடல் பாடல்களோட பெரிய கூத்து கும்மாளத்தோட வாராங்க. ஏன் தெரியும், முஸ்லிம்கள் இப்பதான் கொஞ்சம் பேர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஹிஜ்ரத் வந்து அப்பதான் 2 வருஷம் ஆகுது. முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் தான் நிற்பாங்க, பலவீனமா இருப்பாங்க. நாங்க பலசாலிகள், எல்லாரையும் அடிச்சு போட்டலாம் என்று தைரியத்துல ஆடல் பாடல்களோட சந்தோஷமாக வாராங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் 700 ஒட்டகங்கள் எடுத்துக்கொண்டு வாராங்க, 100 குதிரைகள், இனியமானவர்களே எத்தனையோ ஆயுதங்கள் வாட்களோட வாராங்க. முஸ்லிம்கள் தயாராகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இப்படியான ஒரு கட்டம் வந்து இருக்குது, நாங்க என்ன செய்ய? எல்லா சஹாபாக்களும் சொல்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க போவோம், நாங்க யுத்தத்துக்காக வேண்டி போவோம், போயிட்டு அவங்கள தடுப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் முஹாஜிர்கள், இவங்கெல்லாம் மக்காலிருந்து மதீனாக்கு வந்தவங்க. அன்சாரிகளோட பக்கத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அன்சாரிகள் தான் மதீனால இருந்தவங்க, மதீனால இருந்து உதவி செஞ்சவங்க. இந்த அன்சாரிகளோட பக்கத்துல எந்த ஒரு பதிலும் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க, என்ன செய்வோம்? இப்ப சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சய்யிதுல் ஹஸ்ரஜ் இவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீ எங்களை தானே எதிர்பார்க்கிறீங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட்டம் மாதிரி சொல்ல மாட்டோம், நீங்க எங்க வர சொன்னாலும் வர ரெடி, நீங்க கடல்ல பாய சொன்னா நாங்க பாய தயாரா இருக்கிறோம், யா ரசூலல்லாஹ், எதுக்காக வேண்டி நாங்க தயாரா இருக்கிறோம், நாங்க புறப்படுவோம் என்று சொன்ன நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே பிரகாசமாக, கிதாப்ல எழுதுறாங்க, மூஞ்சி அப்படியே பிரகாசமாகுது, சந்தோஷப்படுறாங்க. உடனடியா தயாரிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து கிட்டத்தட்ட 313 அல்லது 314 சஹாபாக்கள் தேடி பார்த்தா இனியமானவர்களை ஒரு 70 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், மிகவும் பலகீனம், கஷ்டப்பட்டார்கள். சஹாபாக்கள் கூட எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலம், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம், பெரிய பலசாலிகள் அல்ல, யுத்த பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, அவங்களோட ஒட்டகங்களும் குதிரைகளும் பெரிய பெரிய பயிற்றுவிக்கப்பட்டதல்ல, பலகீனமான நிலைமையில, கஷ்டமான நிலைமையில இப்ப வெளியாகி போறாங்க. அந்த மக்களை அந்த அவங்களோட யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி போறாங்க. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப போய் யுத்தம் நடக்குது. எனக்கு தெரியும், பத்ருடைய யுத்தம் இவ்வளவு பெருசா குர்ஆன்ல பேசப்படுகிறது, இவ்வளவு முக்கியமான யுத்தம் என்று சொல்லப்படுகிறது, கலந்து கொண்டவங்க சொர்க்கவாசிகள் என்று முடிவு கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த யுத்தம் நடந்தது எவ்வளவு நேரம்? வெறும் 2 மணி நேரம் தான் யுத்தம் நடந்துச்சு. வெறும் 2 மணி நேரம், 2 அவர் யுத்தம் நடந்தது, வெறும் 2 அவர் தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, அவர்களுடைய கவலை இரவு பூராக இருக்குது. யுத்தத்துக்கு போயிட்டு இங்க முஸ்லிம்களுடைய இடத்துல டென்ட் அடிக்கிறாங்க. அதிலும் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த யுத்தத்துல முஸ்லிம்கள் வெற்றி பெறுறதுக்கு கிதாப்ல எழுதுறாங்க உலமாக்கள், நிறைய காரணம். அதுல முக்கியமான காரணம் தான் ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவம், சிறந்த தலைமைத்துவம், மக்களுடைய முஜாஹதா, மக்களுடைய தியாகம், அது போல சிறந்த ஒரு தலைமைத்துவம்.
மஷூரா பண்ணி எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நின்று அந்த இடத்துல இவங்க முஸ்லிம்களுடைய கூடாரத்தை அடிச்சு இங்க நாங்க இருப்போம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரம் ஒரு சஹாபி கேட்கிறாரு, ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய ஒரு அபிப்பிராயமா? சொன்னாங்க, ஹுபாப், இது என்ற ஒரு கருத்து தான், உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லலாம். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடம் இல்ல, பொருத்தம் இல்ல, கொஞ்சம் முன்னுக்கு நாங்க போவோம், கொஞ்சம் முன்னுக்கு போவோம், அந்த இடத்துல போயிட்டு எங்களை டென்ட் நாங்க அடிச்சு கொள்ளுவோம், அது தண்ணி கிட்ட இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது, அந்த இடத்துக்கு போவோம் என்று சொன்ன நேரம் ரிவாயத்துல வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், ஹுபாபுடைய மஷூராவை நீங்க எடுங்க. கண்ணியமானவர்களே, இந்த சஹாபியோட மஷூரா படி அந்த இடத்துல டென்ட் அடிக்கப்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பூரா துஆல் அழுகிறாங்க. அல்லாஹும்ம இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா லன் துஅபத ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த கூட்டம் அழிக்கப்பட்டுட்டால் நீ பூமியில வணங்கப்பட மாட்டாய், உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இரவு ஃபுல்லா அழுது அவங்களோட தோல்ல போட்டிருந்த அந்த தோல் பட்ட கூட கீழே விழுகுது, அந்த அளவு அழுகிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான், இவ்வளவு கஷ்டப்படவானும் என்று சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு பூரா அழுது கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அப்படி இரவு கழிக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு நிறைய அற்புதங்களை காட்டினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த இரவு யுத்தத்துடைய இரவு. பாருங்க, யுத்தம் என்று சொல்றது இது முஸ்லிம்களுடைய வெற்றி என்று சொல்றது அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அது ஆயுதத்தையோ பலத்தையோ படையோ நம்பியதாக இல்லை. எந்த அளவு அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்குதோ, எந்த அளவு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளத்துல யகீன் இருக்குதோ, அதுதான் அவர்களுக்கு வெற்றி அமைச்சு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இது யுகஷீக்குமுல் நுஆஸ் அமனத்தன் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அந்த இரவு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தூக்கத்தையும் கொடுத்தான். சிந்திச்சு பாருங்க, எப்படி யுத்தம் நடக்க போகுது, 1000 பேருக்கு மேல வந்திக்கிறாங்க, சின்ன ஒரு கூட்டம், நாங்க ஆயுதங்களோட வந்திக்கிறாங்க, பெரும் படை பலத்தோட வந்திக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து கொண்டு இரவு தூக்கம் போறேன்னா எப்படி? எங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை ராவை தூக்கம் போகாது, சின்ன ஒரு சத்தம் கேட்டாலும் ராவை தூக்கம் போகாது. இவங்களுக்கு அடிக்க வந்திருக்கிறாங்க, தெரியுமே, இவங்களுக்கு ஆயுதங்களோட வந்திருக்கிறாங்க. இந்த கட்டத்திலையும் அல்லாஹ் உள்ளத்துல தூக்கத்தை போட்டான்டா. தஃசீல் எழுதுறாங்க, ஒன்று அவங்களோட உள்ளத்துல இருந்து அமைதி, அல்லாஹ்ட நம்பிக்கை இருந்துச்சு, அல்லாஹ் வெற்றியை தருவான்னு நம்பிக்கை இருந்துச்சு. இதனால் அல்லாஹ் உதவியாக அவங்களுக்கு தூக்கத்தை போட்டான். எனக்கு தெரியும், இன்னைக்கு சைக்காலஜி ரீதியிலும் சொல்லுவாங்க, ஏன்னா நாளைக்கு ஒரு வேலை இன்னைக்கு இரவு ஃபுல்லா முடிச்சுன்னா அந்த வேலையை சரியா செய்யலாம். எவ்வளவு சின்ன வேலையோ பெரிய வேலையா இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்றது என்ன, நிம்மதியா தூங்குங்க. நோய்க்கு போனாலும் டாக்டர் தூக்கத்தை தான் கொடுக்குறாங்க. எல்லா நோய்க்கும் அடிப்படை இந்த தூக்கம் இல்லாது, நிம்மதியா தூங்குறாங்க. இரவு எந்த அளவு தூங்குறாங்கன்னா அல்லாஹ் தஆலா இரவு மழையை பெய்விக்கிறான். தஃசீல் எழுதுறாங்க, அந்த மழை பெய்யறதுக்கும் 2 காரணம். ஒன்று, அவங்க இருந்த இடம் அது கொஞ்சம் அந்த சகதியான இடமாயிடுச்சு, தூசி உள்ள இடமா இருந்துச்சு, சரியா நடந்து கொண்டு போகலாம். இப்ப கொஞ்சம் மழை தொழில் பட்டோன்னே அந்த இடம் ஃபிட் ஆயிட்டு. அடுத்தது, தூங்கின சிலவங்களுக்கு குளிப்பு கூட கடமையாயிட்டு. அடுத்த நாள் காலையில குளிச்சு கொண்டு உற்சாகமாக அவங்க யுத்தத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மழையை கூட பெய்விக்கிறான். கண்ணியமானவர்களுடைய சங்கையானவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் தஆலா அந்த யுத்தத்துக்கு அனுப்புறான். அதுக்கு பின்னால யுத்தம் நடக்குது, 2 hour யுத்தம் நடக்குது. ஆனா நிறைய சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க வாழ ஓங்குறோம், கழுத்து கீழே விழுவுது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யுத்தத்துல பிடிக்கப்படுறாங்க. சின்ன ஒரு சஹாபி பிடிச்சு கொண்டு வராரு. கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை எப்படி நீங்க பிடிச்சீங்க, இவரே பெரிய ஆள், இப்படி பிடிச்சீங்க? அவர் சொல்றாரு, என்ன இவர் பிடிக்கல, இன்னொரு பெரிய உருவம் வெள்ளையான தலப்பா காட்டி ஒருத்தர், அவரை தான் என்ன பிடிச்சிட்டு வந்தார். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெஸ்ட்டுக்கு 1000 அல்லது 3000 5000 மலக்குமார்கள், 5000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி அந்த சஹாபாக்களுக்கு உதவி செய்யறான். அந்த யுத்தம் வெறும் 313 பேர் மாத்திரம் அல்ல, அந்த 1000 காஃபிர்களோட போராடுறதுக்கு 5000 மலக்குமார் அல்லாஹ் தஆலா இறக்கி இவங்களுக்கு உதவி செய்யறான். அந்த பத்ர்ல மிகப்பெரிய வெற்றி என்னண்டா, கிடைச்ச வெற்றியில மிகப்பெரிய வெற்றி என்னண்டா, பத்ர் யுத்தம் முடிஞ்சு வெற்றி கிடைச்சு அப்படியே வந்து கொண்டிருக்கிறான். மதீனாக்கு வார நேரம் அங்குள்ள மக்கள் எல்லாம் இருந்தவங்க
அவங்க இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு இவங்களை அப்படியே சந்தோஷமா வரவேற்கிறாங்க. யுத்தத்துக்கு போயிட்டு வாரவங்க சொன்னாங்க, நாங்க பெருசா ஒன்றும் செய்யல, எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள் தான், எல்லாம் வெட்டி போட்டு வந்துட்டோம். எல்லாம் அப்படிதான் அவங்களுக்கு காட்டினான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படி சொல்ல வானம், நீங்க இந்த நடந்த யுத்தத்துடைய வெற்றி என்ன தெரியுமா? காஃபிர்களுடைய, முஷ்ரிக்குகளுடைய, குறைஷிகளுடைய பெரும் பெரும் தலைகள், பெரும் பெரும் மலை என்று ஹதீஸ்ல சொன்ன மலை என்ற வார்த்தையை பாவிக்கிறது. அந்த முக்கியமான பெரும் தலைவர்கள், அந்த தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. பெரும் பெரும் தலைவர்கள் அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டம் எங்களோட எதிராக வாராங்க. இப்ப நாங்க எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க சிறுபான்மையா வாழ்றோம். கூட்டத்துல பெரும்பான்மை மோசமான ஆட்கள் எல்லாரும் இல்ல, ஆனா ஒரு சில மக்கள் இருப்பாங்க தலைவர்கள், இவங்க தான் ரன் பண்ணுவாங்க. எல்லாரும் மோசம் இல்ல. அந்த சின்ன ஒரு கூட்டம், அது பிராவுண்ட கூட்டத்திலும் இருந்தாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திலும் இருந்தாங்க. குர்ஆன்ல ஒவ்வொரு சம்பவத்திலையும் இப்படியான கூட்டம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு எதிரிகள படையிலையும் அல்லாஹ் சொல்றது இப்படியான கூட்டம் தான். ஒரு சிறிய கூட்டம் அந்த கூட்டத்தை ரன் பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த முஷ்ரிக்குகள், அந்த அந்த குறைஷிகள் இந்த யுத்தத்துல கொலை செய்யப்படுறாங்க. உத்பா, ஷைபா, பெரும் பெரும் அபூஜஹல், பெரும் பெரும் அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்துல கொலை செய்யப்படுறாங்க. ரெண்டு பேரை தவிர அபூ சுஃபியான், அபூ லஹப். அபூ சுஃபியான் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்தை நசீபாக்குறான். அபூ லஹப் யுத்தத்துல கலந்து கொள்ளல, ஆனா முஸ்லிம்கள் வெற்றி என்று கேள்விப்பட்டு மூணாவது நாள் அவரும் செத்துட்டார். யுத்தத்துல போகல, ஆனா முஸ்லிம்களுடைய வெற்றியை கேள்விப்பட்டு அவரும் தாங்க முடியாம அவர் மறைச்சு போயிட்டார். அதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரச்சனைகள் வந்தது முஷ்ரிக்குகளோட பெரிய பிரச்சனை இல்லை. மதீனாக்கு வந்த பின்னால யஹூதிகளோட, அங்க நசராணிகளோட, அந்த ரோம்ல அப்படி நிறைய பிரச்சனை வந்துச்சு. இந்த பத்ர் யுத்தம் ஆரம்பத்தில் இருந்த பெரும் பெரும் எதிரிகளை அல்லாஹ் தஆலா இந்த யுத்தத்தோட அல்லாஹ் இல்லாமலாக்கிட்டார். கண்ணியமானவர்களே, செங்கையானவர்களே, இதுதான் இந்த சஹாபாக்களுக்கு கிடைச்ச இஸ்லாத்துல பத்ர. நாங்க இவ்வளவு பெருசா பேசுறோம், காரணம் என்னது? அவ்வளவு முக்கியமானவர்கள் அந்த பத்ர்ல கொல்லப்பட்டு முஸ்லிம்களுக்கு பெரியோரு சுதந்திரம் அந்த யுத்தத்துக்கு பின்னால கிடைச்சது. கண்ணியமானவர்களே, செங்கையானவர்களே, அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் நீண்ட வரலாறுகள் இந்த யுத்தத்துக்கு இருக்குது. இந்த யுத்தத்துல நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஆச்சரியமான விஷயங்கள். இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமான விஷயங்கள் இதில் இருக்குது. அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அன்பு கொண்டு, அவர்களோட நேசம் கொண்டு, அவர்களை விட்டு பிரியாம அந்த யுத்தத்தில் அவர்களோட துணையாக இருந்து அல்லாஹ் வெற்றி பெறுவதற்கு காரணமாக வச்சார். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல காரணங்கள், அடிப்படை காரணம் உண்டு. சஹாபாக்களுடைய முஜாஹதா, அவங்க எதுக்கும் ரெடி ஆகினாங்க. இரண்டாவது, சரியான ஒரு தலைமைத்துவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சரியான தலைமைத்துவம் இருந்துச்சு. தன்னுடைய மக்கள், தன்னுடைய கூட இருக்கிறவங்க இவர்களுடைய ஆலோசனையும் கேட்பாங்க. நான் பாக்குறோம் சமூகத்துல ஒரு தலைவராக இருந்தா அவரை சொந்த முடிவுல செயல்படுறது, மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்காமிக்கிறது, இதுதான் எங்களை சமூகத்துல தோல்விக்கு காரணம். அந்த பத்ருடைய வெற்றிக்கு ஒரு காரணம் எழுதுறாங்க, சஹாபாக்களுடைய எல்லா மஷூராவையும், யுத்தத்துக்கு முன்னாலே மஷூரா, யுத்தத்துடைய நேரத்திலே மஷூரா, யுத்தம் முடியுது, கைதிகள் கைது செய்யப்படுறாங்க. இப்ப இவங்களை வச்சுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த கைதிகளை நாங்க என்ன செய்யறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்களை வச்சு நாங்க கொஞ்சம் பிரயோஜனம் அடைவோம், இவங்களை வச்சு எங்க பிள்ளைகளை படிச்சு கொடுக்க வைப்போம், இவங்களை விடுவிக்க வாரவங்க எங்களுக்கு பணம் தந்து விடுவிப்பாங்க, எங்களுக்கு பணமும் கிடைக்கும், இப்படி இவங்களை வச்சு பிரயோஜனம் அடைவோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு மஷூரா சொல்றாங்க. எனக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த வாக்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரையும் வெட்டி போட்டுடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறான், அல்லாஹ்வுடைய முடிவும் இந்த உமர் ரலியல்லாஹு முடிவா தான் இருந்துச்சு. எல்லாரையும் அடிச்சு போடுவோம். ஆனா மஷூரா பண்றாங்க, ஆலோசனை செய்யறாங்க. அல்லாஹ் இவங்களோட ஆலோசனை கேட்ட முடிவை மாத்தி கொடுக்கிறான். அவங்க அப்படியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மஷூரா பிரகாரம் எல்லாரும் அப்படியே பிடிச்சு வைக்கப்படுறாங்க. அவங்க மூலமாக பிரயோஜனம் அடையப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இதுதான் ஒரு சரியான ஒரு தலைமைத்துவத்துடைய ஒரு போங்காக இருக்கு. அதுபோல அந்த சஹாபாக்களுடைய முஜாஹதா பாருங்க. இஸ்லாம் என்று வரும்போது, தீன் என்று வரும்போது யாரையும் பார்க்க மாட்டாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்றாரு, யுத்தம் முடிஞ்சு வாப்பா, உங்களை யுத்தத்துல பல இடத்துல கண்டேன், நான் அப்படியே விட்டுட்டு நீங்க வாப்பா தானே. இவங்க சொல்றாங்க, மகனே உன்னை கண்டிருந்தா கண்ட இடத்துல நான் விட்டிப்பேன். ஏன், எனக்கு இஸ்லாத்துக்கு முன்னால நீ பெரிய ஆள் இல்ல, எனக்கு இஸ்லாமா நீ ஆண்ட இஸ்லாம் தான். சஹாபாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கிறது தான் அவங்கள பத்தி. அவங்களோட உம்மா வாப்பா குடும்பம் மனைவி மக்கள் எல்லாரை விடவும் அவர்கள் இஸ்லாத்தை மதிச்சாங்க, தீன மதிச்சாங்க. நிறைய சஹாபாக்கள் சரித்திரம் இருக்குது. அத ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாவை அந்த யுத்தத்துல வெட்டிட்டாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரனை கொலை செஞ்சாங்க. நிறைய பேர் ஏன், மார்க்கம் இஸ்லாம் என்று வரும் பொழுதே குடும்பம் முக்கியம் அல்ல. நாங்க யாருக்காக எவ்வளவு இஸ்லாத்தை விட்டு கொண்டிருக்கிறோம், எத்தனை பேருக்காக இஸ்லாத்தை விட்டு கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை விட்டு கொண்டிருக்கிறோம். என் உள்ளத்துல எந்த அளவு இந்த மார்க்கத்துடைய மகிமை இருக்குது, இஸ்லாத்துடைய கண்ணியம் இருக்குது. எங்கட சொந்த எத்தனையோ லாபத்துக்காக வேண்டி, எங்கட மனோ உச்சைக்காக வேண்டி, உள்ளத்துல வர ஆசைகளுக்காக வேண்டி இந்த இஸ்லாத்தை விட்டு எவ்வளவு தூரமா இருக்கிறோம். இஸ்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, முஸ்லிம்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இப்படி இருக்கணும், ஏண்ட வியாபாரம் நடக்கணும், என்ன கொடுக்கல் வாங்கல் நடக்கணும், என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி இன்னைக்கு இஸ்லாத்தை கீழே போட்டு எத்தனை பேர் இருக்கிறோம். இணைமானவர்களே, இந்த சஹாபாக்களுடைய முஜாஹதா, இந்த சஹாபாக்கள் எல்லாத்தை விட இஸ்லாத்தை பெருசாக மதிச்சதுதான் அந்த வெற்றியுடைய ஆரம்பமாக இருக்கு. சஹாபாக்களுடைய முஜாஹதாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவமும் சேரும் பொழுதே, ஒன்று சேரும் பொழுதே அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வந்து சேரும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி எதையும் இழக்க தயாரா இருந்தாங்க, எதையும் இழக்க தயார். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு, சவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய யுத்தத்துல அப்படியே சஃப் அணிகளை சரி செய்யும் போது ஒரு கம்பை எடுத்து அப்படி குத்தி எல்லாரும் சரி செஞ்சு கொண்டு போனாங்க. அப்ப இந்த சவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி இவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க பலமாக குத்திட்டீங்க, என்ன பலமாக குத்திட்டீங்க, எனவே நான் உங்களை பழி தீர்க்கணும், நான் உங்களை பழி தீர்க்கணும். சஹாபாக்கள் கொதிச்சிருந்தாங்க. இந்த கட்டத்துல யுத்தத்துடைய நேரம் நீங்க என்ன பேசுறீங்க, இல்ல நான் இவரை பழி வாங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே முன்னுக்கு வந்து தன்னுடைய அந்த மேல் சட்டை அப்படியே கழட்டி கொடுக்குறாங்க, இந்த நீ என்ன கொடுத்து. அந்த சஹாபி அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து அப்படியே முத்தமிடுறார். கேட்கிறாங்க, ஏன் இப்படி செய்றீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், நாங்க யுத்தத்துக்கு போறோம், திரும்பி வருவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, கடைசியா என்ற ஆசை என்னுடைய மேனி உங்களோட மேனில பட்ட நிலைமையில என்னுடைய மூத்து வரும், என்னுடைய உடம்பு கடைசியாக உங்களோட உடம்பை தான் தொடரும், அந்த நிலைமையில என்னுடைய மூத்து வரணும் என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துஆ செஞ்சு அனுப்புறாங்க. கண்ணியமானவர்களே, அந்த அளவு இரக்கம், அந்த அளவு அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க சஹாபாக்கள். இந்த அன்புலதான் எந்த கட்டத்திலையும் எவ்வளவு பெரிய யுத்தத்திலையும் விட்டு கொடுக்க தயார் இல்லை. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ண நேரம், யா ரசூலல்லாஹ், நீங்க நினைச்சீங்களா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கூட்டம் சொன்ன மாதிரி நாங்க சொல்லுவோம் உண்டு, இதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களோட அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய நாங்க வர மாட்டோம் என்று சொல்லுவோம் நினைச்சீங்களா? இல்ல யா ரசூலல்லாஹ், நாங்க அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டோம், உங்களுக்காக வேண்டி நாங்க எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு அந்த சஹாபாக்களுடைய உறுதி. கண்ணியமானவர்களே, சங்கையாளர்களே, அல்லாஹ் தஆலா இந்த பத்ர்ல வெற்றியை கொடுக்கிறான், பத்ர்ல வெற்றியை கொடுக்கிறான். அந்த குஃபார்களுக்கே, அந்த காபிர்களுக்கே தெரியும், இந்த பத்ர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்துல சொல்லி இருந்தாங்க, இந்த பத்ர்ல எனக்கு மௌத் வரும் என்று நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாங்க. உமையத் இப்னு கலஃப் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், இஸ்லாத்துடைய பெரிய எதிரி. இவரு ஷாமுக்கு யாவரத்துக்கு போற நேரம் மதீனாவில் வர்ற கூட்டாளினா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க குஃபார் முஸ்லிம்களாக இருந்தாலும் அவனோட கூட்டாளித்தனம் இருந்துச்சு. அப்ப இவங்க ஷாமுக்கு போற நேரம் வலிமையாக சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போவாங்க. ஒரு நாள் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு உமையாட் வீட்டுக்கு போறாங்க. அங்கிருந்து தவாப் செய்யறதுக்காக வேண்டி, உம்ராக்காக வேண்டி காபாக்கு போற நேரம் தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அபூ சுஃபியான் வராரு, அபூ ஜஹல் வராரு. அபூ ஜஹல் வந்து கேக்குறாரு, நீங்க யாரு? இவர் யாரு? சொல்ல, நான் சாத். எங்க வந்திருக்கிறீங்க? இல்ல நான் தவாப் செய்றேன். இல்ல நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கும் இடம் கொடுத்தாரு, நீங்க எப்படி இங்க வருவீங்க?
ரெண்டு பேருக்கு மத்தியில பெரிய பேச்சுவார்த்தை போகுது. பின்னுக்கு இருந்த உமையா சொல்றாரு, சாத் நீ கொஞ்சம் சத்தம் போடாம மெதுவா பேசுங்க, இந்த அபூஜஹல் எங்கட தலைவர், இந்த கூட்டத்துல தலைவர், நீங்க மெதுவா பேசுங்க. பல விடுத்தம் சொல்லி சொல்லி கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள்ட சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு நினைக்கிறாங்களே இவங்க உமர் ரலியல்லாஹு மாறிட்டாங்க. நிறைய கட்டங்கள்ல வாழ தூக்குறவங்க, எதுக்கு விட மாட்டாங்க, கோபம் வரக்கூடியவங்க, ஹக்குக்காக வேண்டிய எதையும் பேசுவாங்க. நான் சொன்ன அந்த பத்ருடைய கைதிகள விஷயமாக உமர் ரலியல்லாஹு ஒரு கருத்துல இருந்தாங்க, அதே கருத்துலதான் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவ்வளவு ஒரு வீரமிக்க சஹாபி. இந்த சஹாபி சொல்றாரு, கடைசியில ரெண்டு பேருக்கு மத்தியில பேச்சுவார்த்தை பெரிய ஒரு சண்டையா போன நேரம், இப்ப சாத்ரேவா சொல்றாங்க, இந்த உமையாவை பார்த்து நீயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கொலை செய்யப்படுவாய் என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நீ அவர்கள் மூலமாக கொலை செய்யப்படுவாய் என்று. இதற்கு பயம் வருவது. வீட்டுல போய் மனைவிட்ட சொல்றா, மனைவி சொல்றா இந்த உமையாவை பார்த்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாருண்டா உண்ட மௌத் எப்படியும் வர்ற கையால தான் வரும். கண்ணியமானவர்கள், இது முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பின்னால்தான் பத்ருடைய யுத்தம் வருகிறது. அப்ப அபூ ஜஹல் கூப்பிடுறாரு, யுத்தத்துக்கு போறதுக்கு வாங்க எல்லாரையும். இந்த உமையாவுக்கு தெரியும் நான் போனா நான் எப்படி கொல்லப்படுவேன், இவர் வர மறுக்கிறாரு. அபூ ஜஹல் அப்படியே இல்ல நீ முக்கியமான வரணும்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போறாரு. போன இடத்துல நீண்ட சரித்திரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாலே கொலை செய்யப்படுறான். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வாரேன்டா, அந்த காஃபிர்களுக்கே தெரியும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்கண்டா அது நடந்துதான் ஆகும். எனக்கு தப்பே இல்லாது. பத்ருடைய யுத்தத்துக்கு முன்னால சொன்னாங்க, ஒவ்வொரு இடத்தை பார்த்து சொல்றாங்க, இந்த இடத்துல தான் அபூ ஜஹல் கொலை செய்யப்படுவான், இந்த இடத்துல உமையா கொலை செய்யப்படுவான், இந்த இடத்துல ஒவ்வொரு பேர் உத்பா ஷைபா எல்லாரோட பேரையும் சொல்லி ஒவ்வொருத்தராக இந்த இடத்துல கொலை செய்யப்படுவாங்க சொல்றாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்க இங்கே கொலை செய்யப்படுவோம். காபிராக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு பயம் அவங்களுக்கு இருந்தது. கண்ணியமானவர்களே, பத்ரை பத்தி பேசுறோம், பத்ரை பத்தி படிக்கிறோம். பத்ருடைய களத்துல எங்களுக்கு பாதுகாப்பு தரப்பட்ட அந்த இஸ்லாத்துல நானும் நீங்களும் இருக்கிறோம். எங்கட உள்ளத்துல எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமதி இருக்குது, அவர்களுடைய வார்த்தையை நாங்க எந்த அளவு நம்பி இருக்கிறோம், அவர்களுடைய வார்த்தைக்காக வேண்டி நாங்க எந்த அளவு செயல்படுத்துறோம், ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் எங்களுக்கு பதில் தரக்கூடிய பாடம். அதை விட்டு போட்டு பெரிய சரித்திரம் படிக்கிற மட்டும் நோக்கம் அல்ல, என்ன படிப்பினங்கள் தரப்படுகிறது, அந்த சஹாபாக்கள் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க, எந்த இத்தாத்துல வெற்றி அடைஞ்சாங்க. எங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் இத மாதிரி பத்ருடைய நாட்கள் எங்களை கடந்து போகுது. அதுக்கு பின்னால ரமதானுடைய கடைசி 10 வரும், இஅ்திகாஃப் இருப்போம். அதுக்கு பின்னால லைலத்துல் கத்ர் என்று சொல்லி ஒற்றைப்படை இரவுகளை தேடி தேடி ஹயாத்தாக்குவோம், நிறைய அமல்கள் செய்றோம். கண்ணியமானவர்களே, எல்லாம் முடிஞ்ச பிறகு எங்கட வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம், கண்ணியமானவர்களே, வருஷம் ரமதான் வரும், நோன்பு வரும், அது பத்ரும் வரும், அது லைலத்துல் கத்ரும் வரும், அதுல எல்லாம் வந்துட்டு போகும். ஆனா நானும் நீங்களும் எங்கட வாழ்க்கையை மாத்தாட்டி பெரிய நஷ்டவாதிகள். அடுத்த ரமதான் நாங்க இருப்போமா யாருக்கும் சொல்லிடாங்க. அடுத்த செகண்ட்களுக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இதனால சங்கையானவர்களே, மிக பெருமதியான ஒரு காலம் ரமதானுடைய காலம். எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை நானும் நீங்களும் ஒவ்வொரு செகண்டையும் நாங்க பெருமதியா கழிப்போம். எங்களுக்கு தெரியும், நிறைய கிதாபுகள் நிறைய பேன்கள்ல கேட்டிப்போம். சொன்னாங்க, ஒரு சஹாபி சொல்றாரு, கபராலிய நீங்க எழுப்பாட்டி உங்களுக்கு என்ன ஆசை உலகத்துல கேட்டா இந்த கபராலி சொல்லுவாராம், உலகத்துல ஒரு ரமதான்ல ஒரு நாள் கிடைச்சா எழுப்பும். நான் இவ்வளவு கபூர்ல வேதனை செய்யப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டேன், இது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு நாள் கிடைச்சா போதும், அந்த ஒரு நாள்ல எல்லாத்தையும் விட்டும் தப்பிக்கொள்ளேன். கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு பெற்று சொர்க்க நிலைக்கு போவதற்கு அந்த ஒரு நாள் பெருமதியானது. எத்தனை நாட்கள் கடத்திட்டோம். அதனால இருக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழிச்சு மக்ஃபிரத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹ் தாய் தகப்பன்ற பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹ் இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் புனிதமான நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த பத்ர் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை இன்னும் உயர்த்திடுவாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய எண்ணத்தை போல எண்ணங்களையும் தந்துடுவாயாக யா அல்லாஹ். அவர்களை போன்று இஸ்லாத்துக்கு தியாகம் செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்துடுவாயாக யா அல்லாஹ். ரமதானை கபூல் செஞ்சிடுவாயாக யா அல்லாஹ். நோன்புகளை
ரமதானை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ரமதான் அடைஞ்சு மக்ஃபிரத்தை பெற்ற கூட்டத்துல சேர்த்துடுவாயாக யா அல்லாஹ். ரமதான் அடைஞ்சு மக்ஃபிரத்தை பெற்ற கூட்டத்துல சேர்த்துடுவாயாக யா அல்லாஹ். எல்லா எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹா வாஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியிக்கல் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.